ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் 6வது லெசனில் மொழியை ஆல்பமில் பார்ப்போமா. L6ல் மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களில் ஒன்று. ஓரிடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகமாகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சான்றாக, கல் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்கிறோம். அதாவது கல் விற்பனை பொருள் கிடையாது, ஆனால் அதை நம்ம செதுக்கி சிலையா செய்யலாமா. அதே மாதிரிதான் உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்ப்போமா. கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது. மதிப்பைன்னு பார்த்தோமா, சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை கோலமாகவா மாற்றுவது. வணிகத்தின் நோக்கம் என்ன என்று இருக்காங்களா. மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? கல் என்பது விற்பனை பொருளன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். அந்த உதிரும் கல்தூளை கோலமாக மாற்றலாம். இதுதான் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறாங்க. ஏற்ற தலைப்பு கேட்டிருக்காங்க. வணிகத்தை பற்றி தானே இருக்கு, அதனால வணிகம்னு தலைப்பு கொடுக்கலாமா. இங்க அகர வரிசை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. நவமணிகளை பற்றி கொடுத்தோம். நவமணிகள் 9 வருமா. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் கொடுத்துருக்காங்களா. இதுல ஃபர்ஸ்ட் கா வரிசையில் அகர வரிசைனா ஃபர்ஸ்ட் கா வருமா. உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஆ அந்த மாதிரி வருமா. இது கா, இக்கு, எங்கேச்சு அந்த மாதிரி வருதுங்களா. ஃபர்ஸ்ட் அப்போ இதில் என்ன இருக்கு, கோ தான் இருக்கு. அப்போ கா வரிசையில் அதை போட்டுக்கிடுவோமா. அதுக்கப்புறம் நீலம், நீ தான் இருக்குது. அப்புறம் பவளம், இப்பல வருந்த வரிசையில் பவளம் இருக்குது. புஷ்பராகம், பாவுக்கு அப்புறம் பூ, புஷ்பராகம். மரகதம், ம. மாணிக்கம், மாணிக்கம். முத்து, வைடூரியம், வைரம். இந்த டூ தானே ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ரே வரும். வைடூரியம், வைரம் இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் கோமதேகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் இந்த மாதிரி தான் வரும். அகரவரிசை சிலபஸ்ல இருக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கட்டம் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் இருந்து இதை நிரப்ப சொல்லியிருக்காங்க. இடமிருந்து வளம். நானிலம் படைத்தவன் பாடல் எழுதியவர் முடியரசன். சுட்டிக்காட்டி பயன்படுவது சுட்டெழுத்து. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. குதிரை தானே இறக்குமதி செய்யப்பட்டது. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளாக மாற்றும் பொருளை பெறுமுறை பண்டமாற்று. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். அதுக்கப்புறம் கலைச்சொல் பார்ப்போமா. சிலபஸ்ல இருக்குது. பண்டம்னா கமாடிட்டி, பயணப்படகுனா ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாவேஜ், தொழில் முனைவர் என்டர்பிரைனர், கலப்படம் அல்ட்ரேஷன், வணிக மெர்ச்சன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. கலைச்சொல் சிலபஸ்ல இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்கூல் புக் பின்னாடியும் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க.